அம்மா இருங்கம்மா, நம்ம காலை தொட்டு கேட்டுக்கிறேன். அம்மா நான் ஒரு வேண்டாம்மா, இது பண்ணாதீங்கம்மா, வேண்டாம்மா, காலை தொட்டு கேட்டுக்கிறேம்மா. ஏம்மா ஸ்கூல போய் மூடுறீங்க? ஸ்கூல வேண்டாம்மா, பண்றோம்மா, பாவம்மா, பாவம்மா. பள்ளி நிர்வாகிகள் காலில் திடீரென விழுந்த எம்எல்ஏவால் பதறி போன பொதுமக்கள். சேலம் பழைய சூரமங்கலம் பகுதியில 65 ஆண்டுகளுக்கு மேல அரசு உதவி பெறக்கூடிய தொடக்கப்பள்ளி, அதுக்கப்புறமா மேல்நிலை பள்ளி ஒண்ணு செயல்பட்டு வருது. இதுல பள்ளி உரிமையாளர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இந்த பள்ளியுடைய விளையாட்டு மைதானம் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து பள்ளி கட்டிடத்தையும் விற்பனை செய்யறதுக்கும் பங்கு தொகையை பிரிச்சு கொடுக்கறதுக்கும் முடிவு எடுக்கப்பட்டதா பெற்றோர்களிடையே தகவல் பரவன நிலையில மாணவர்களுடைய பெற்றோர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதுல ஒரு பகுதியா சேலம் இரும்பாலை செல்லக்கூடிய சாலையில இருபுறம் வாகனத்தை மறிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்புமே ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினரான அருள் அவர்கள் பள்ளிக்கு நேர்ல போய் பொதுமக்கள் கிட்ட நடந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அப்போ பள்ளியுடைய உரிமையாளர்கள் கிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் பள்ளியை விற்பனை செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து பள்ளி நிர்வாகிகள் காலில் திடீரென விழுந்து மண்டியிட்டு பள்ளியை விற்பனை செய்யறது பாவமா, அதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் மறியல்ல ஈடுபட்ட பெண்கள் கிட்டையும் பொதுமக்கள் கிட்டையும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் பள்ளியை தொடர்ந்து செயல்பட வைக்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி உறுதி கொடுத்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற பொதுமக்கள் கலைந்து போனதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. மாணவர்களோட செயல்பட்டு வந்த பள்ளி திடீர்னு விற்பனை செய்ய போறதா வெளியான செய்தியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.